இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை டிபி சத்திரம் மக்களுக்கு நிவாரணம் வழங்கினார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று சந்திக்காமல் பனையூர் அலுவலகத்திற்கு அழைத்து நிவாரண உதவிகளை வழங்கினார். அவர்களை நேரே சென்று சந்திக்காமல் பனையூர் அலுவலகத்திற்கு வரவழைத்து நிவாரணம் வழங்கியதால் சர்ச்சை விடுத்திருக்கிறது. சமூக வலைதளங்களில் இது பெரும் விவாதப் பொருளாக மாறியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து நிவாரணப் பொருட்களை வழங்காதது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. என்னதான் ஒரு புறம் தமிழக வெற்றிக் கழக தரப்பில் இருந்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருந்தாலுமே கூட பல்வேறு தரப்பினரும் இதற்கு கேள்வி எழுப்பி வருகின்றனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை டிபி சத்திரம் மக்களுக்கு நிவாரணம் வழங்கி இருக்கிறார் தவேக தலைவர் விஜய். இது சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இப்ப சமூக வலைதளங்களில் பெரும் விவாத பொருளாக மாறி இருக்கிறது இந்த விவகாரம். இப்ப தவேக தரப்பிலிருந்து இதற்கு என்ன விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு? இது பற்றிய விவரங்கள் என்ன? அகிலா, வணக்கம். நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்கியிருந்தார். இந்த விவகாரம் என்பது தற்போது ஒரு பெரும் சர்ச்சையாக மாறி இருக்கிறது. காரணம், பாதிக்கப்பட்ட மக்களை அவர்களது பகுதிகளுக்கு அவர்களது வீடுகளுக்கு சென்றுதான் சந்திக்க வேண்டும் தவிர அவர்களை பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வரவழைத்து அவர்களே வீடுகளை இழந்தும் உடைமைகளை இழந்தும் தங்களுடைய ஆடு மாடு போன்றவற்றை எல்லாம் இழந்தும் தத்தளித்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களை அங்கு சென்று சந்தித்து ஆறுதல் கூறினால்தானே அது முறையாக இருக்கும். அதை தவிர்த்து விட்டு அவர்களை பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அழைத்து வந்து பனையூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய அலுவலகத்தில் வைத்து விஜய் அவர்கள் அந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருப்பது எப்படி ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும் என பல்வேறு தரப்பில் இருந்தும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள். இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது, ஒரு ஆறுதல் கூறுவது என்பது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அதனை உரிய முறைப்படி செய்திருக்க வேண்டும். இவர் வெளியில் சென்றால் கூட்டம் வந்து சேர்ந்துவிடும் என்ற காரணங்களை கூறி இவ்வாறு மக்களை ஒரு அலட்சியமாக அல்லது அவர்களுக்கு ஒரு மரியாதை மிகுதியாக கொடுக்காத வகையிலே அவர்களை அழைத்து வந்திருப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என கடும் விமர்சனங்கள் அவர் மீது முன்வைக்கப்படுகிறது. இதற்கு அவர் தரப்பில் சொல்லக்கூடிய விளக்கம், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சொல்லப்படக்கூடிய விளக்கம், அவர் ஒரு பிரபலமான நடிகராக இருக்கின்றார். தமிழ்நாட்டில் முன்னணி நடிகர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய நிலையில அவர் ஒரு இடத்திற்கு சென்றால் அந்த இடத்தில் கூட்டம் அதிகமாக வந்துவிடும். எனவே அந்த இடத்தில் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. பொதுமக்களோடு, அதாவது இந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு அதிக நேரம் அமர்ந்து பேசி அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க முடியாது. எனவே ஒரு தனியான இடம், இது போன்ற அந்த அலுவலகம் போன்றிருக்கக்கூடிய நிலையிலே அவர்களுடன் சிறிது நேரம் அமர்ந்து பேசலாம், அவர்கள் பற்றிய பின்னணியை கேட்டு தெரிந்து கொள்ளலாம், அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் என்ற அடிப்படையிலே தான் இங்கே வரவழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனாலும் அந்த கருத்து, அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை என சமூக வலைதளங்களில் நடிகர் விஜய் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் ஏராளமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.